அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம பிடிக்க வேண்டிய ஆளு அண்ணா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கான் பாரு. இந்த வாட்டி அவனை தப்பி கூட கூடாது. என்ன அது நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளையே குரு 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 குருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். வாயை திறந்தும் பேச மாட்டேங்கிறான். பாவம் யார் வைத்த பிள்ளையோ பார்த்துட்டு போகட்டும். என்ன அது போலீஸ் நம்மளை பார்த்து வந்துகிட்டு இருக்கு. இவனையும் காணோம். உங்ககிட்ட ஒருத்தன் பேசிட்டு இருந்தான்ல, அவனுக்கு தெரியுமா? என்ன அது தெரியுமாவா? ஹலோ போலீஸ், இன்னைக்கு தான் அவன் மூஞ்சியே நான் பார்க்குறேன். போதுமா? என்ன பொய் சொல்லுதியா? என்னது பொய்யா? ஹலோ, அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. வந்து நின்னா என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான்யா. பொய்யா சொல்லுத? அடுத்த முறை உன்னோட அவனை சேர்த்து பார்த்தேன்னு வச்சுக்க, உன்னையும் தூக்கி உள்ளே ஓட்டுருவான். அவன் யாருன்னே தெரியல, ஆனால் போலீஸு நம்மளை வான் பண்ணிட்டு போகிறாங்களே ஐயா. The next day. அவன் நம்ம கண்ணிலே படலை, போலீஸும் வரல. ஆஹா, சொல்லி வாய மூடலை, பக்கத்தில் வந்துட்டான் ஐயா. நாம் எப்போ வெளியில் வருவோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் போல இருக்கு ஐயா. என்னது மறுபடியும் பேச மாட்டேங்கிறான், குரு குருன்னு நம்மளே பார்க்குறான். எப்பா நீ யாரு, உனக்கு என்ன வேணும்? என்னது எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஒருவேளை வாய் பேச முடியாதவனும் தப்பிச்சு போனவங்க மறுபடியும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் பாருல, சீக்கிரமால. என்ன அது திரும்பவும் போலீஸ் நம்மளை தேடி வருது? அவனை தெரியவே தெரியான்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாட்டி மீட் பண்ணியிருக்க. என்னென்ன காதில் பூ வச்சவன்னு நினச்சே. அவங்ககிட்ட நீ என்ன பேசுன? அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்றத சொல்லல. இப்போவும் குறுகுறுன்னு பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். எதுவுமே பேசலையா. யாருக்கிட்ட கதை விடுற? மூணாவது வாட்டி இதே வதை நீ சொன்ன உனத்துக்கு உள்ளே போட்டுருவான். யாரா இருப்பான்? எதுக்காக நம்ம முன்னாடி வந்து இப்படி நிற்கிறான்? ஒருவேளை நம்மளை பழி வாங்குறானோ? எதுக்காக பழி வாங்கணும்? ஒருவேளை நாம் அவங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணியிருப்போமா? இல்லை நம்ம குடும்பத்தில் யாராவது அவனுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருப்பாங்களா? ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறான் ஐயா. அவட ஒரு 2-3 நாளாக அவனை ஆளை காணும். ஒருவேளை போலீஸில் சிக்கியிருப்பானோ? ஆஹா, 3வது வாட்டியும் நம்மளையே பார்த்து வரான் ஐயா. என்னது கத்தையாக பணத்தை எடுக்கிறான். ஆஹா, பணத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான் ஐயா. ஆஹா, போலீஸும் வந்துருச்சு. அவன் உங்ககிட்ட என்ன பேசினான்? ஆஹா, ஒரே ஒரு வார்த்தை தான் பேசிட்டு பட்டுன்னு எஸ்கேப் ஆயிட்டான். ஒருவேளை அதை சொன்னால் பிரச்சனையாகுமோ? கேட்குதும்ல, சொல்லு. எதுவுமே பேசலையா. அவன் உங்ககிட்ட பேசுனதை நாங்கள் தான் பார்த்தோமே. யார் எது கேட்டாலும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு போயிட்டான் ஐயா. சொல்லாமல் இருக்கிறதுக்கு தான் லஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்கான். என்ன அது லஞ்சமா? லஞ்சம் வாங்கிட்டு பொய்யா சொல்கிற? அவன் என்ன சொன்னான்னு நீ இப்போ சொல்லியே ஆகணும். ஆமாம், யார் எது கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாயா போனான். நாங்கள் போலீஸ் கேட்குதோம், சொல்லு. என்ன அது சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. யார் எது கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். திரும்ப நான் போலீஸு சொல்லுன்னா நான் என்னத்தை சொல்கிறது? இவன் இப்படி சொன்னால் கேட்க மாட்டோம்ல. இவனுக்கு கொண்டு ஸ்டேஷனில் வச்சு நொக்குனாதான் இவன் சொல்லுவான். என்ன அது ஸ்டேஷனா? லஞ்சம் வாங்கினது ஒரு குத்தம், அவன் சொன்னதை சொல்லாதது ஒரு குத்தம், மொத்தம் 2 குத்தம். இவனு தூக்குங்களே ஸ்டேஷனுக்கு. ஆஹா, எங்கேருந்தோ வந்தான். அப்பப்போ நம்மளை குறுகுறுன்னு பார்த்து இப்போது குற்றவாளியாகவும் ஆக்கிட்டானே ஐயா. ஒத்த வார்த்தைனாலும் மொத்த பேரையும் குழப்புற மாதிரி பேசிட்டு போயிட்டானே ஐயா. நாம் செவனேன்னு இருந்தாலும் கிரகம் கையை பிடிச்சி கூட்டியாந்து நம்மக்கிட்ட விட்டுட்டு போகுதே ஐயா. அடி வாங்கிறது நமக்கு என்ன புதுசா? ஆனால் அவன் யாருன்னு தெரியாமல் போயிடுச்சு ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.